உங்க கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ் எல்லாம் அங்கங்க சிதறி கிடக்குதா? அதெல்லாம் வெறும் டிஜிட்டல் குப்பைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. அதுல உங்க வளர்ச்சிக்கான ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த ரகசியத்தை எப்படி ஒரு பயங்கரமான பொக்கிஷமா மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். உங்க டிஜிட்டல் லைஃப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நூத்துக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சும்மா ஒரு குப்பை கிடங்கா இல்ல ஒரு புதிய மேப்பா? சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நாம பார்வைய மாத்தணும். உங்க ஃபைல்ஸ் இனிமே ஒரு குவியலா பார்க்காதீங்க. அத ஒரு டிஜிட்டல் சொத்து தொகுப்பா பார்க்க ஆரம்பிங்க. இந்த சின்னதா தெரியிற பார்வை மாற்றம் தான் எல்லாத்தையும் மாத்த போற முதல் ஸ்டெப். இங்க பாருங்க, 1000க்கும் மேல ஃபைல்ஸ். இது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. இது ஒரு தகவல் வெள்ளம்னே சொல்லலாம். அப்பா, இவ்ளோ பெரிய டேட்டா கடையில இருந்து நாம எப்படி ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது? ஆனா இங்குதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சும்மா ஏதோ எதேச்சியா சேர்ந்ததில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான நோக்கம் இருக்கு. ஒரு மறைக்கப்பட்ட ஆசை. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நோக்கம் ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த தூண்கள் மேல நிக்குது. உங்க முழு டிஜிட்டல் உலகத்தையும் தாங்கி பிடிக்கிற அந்த ரெண்டு தூண்கள் என்னன்னு இப்ப பாத்திரலாம் வாங்க. இந்த சார்ட் பாருங்க. எல்லா ரகசியமும் இதுலதான் இருக்கு. ஒரு பக்கம் ஐயாவோட போதனைகள், அதாவது தத்துவம், ஞானம், ஆன்மீகம் 324 ஃபைல்ஸ். இன்னொரு பக்கம் ஏஐ, டெக்னாலஜி பத்தி 215 ஃபைல்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மொத்த கலெக்ஷன்ல 50%க்கும் மேல இந்த ரெண்டு டாபிக்ல தான் இருக்கு. இது நிச்சயமா ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரே நேரத்துல ரெண்டு உலகத்திலயும் ஆதிக்கம் செலுத்தணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஐயாவோட ஞானம் உங்க உள் உலகத்தை, அதாவது நீங்க ஏன் ஒரு விஷயத்த செய்றீங்கன்றத சொல்லுது. அதே நேரம் ஏஐ டெக்னாலஜி உங்க வெளி உலகத்தை, அதாவது அதை எப்படி செய்றீங்கன்றதை இயக்குது. ஒரு பக்கம் பார்த்தா பழங்கால ஞானம், இன்னொரு பக்கம் பார்த்தா அதிநவீன டெக்னாலஜி. சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற இந்த ரெண்டு உலகத்தையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது? அதுக்கு ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலம்தான் இந்த பகுதியோட இதயமே. அந்த பாலத்தோட பேரு தான் புரிதல். இது சும்மா ஒரு வார்த்தை இல்லைங்க, இது ஒரு தத்துவம். உங்க உள்ள இருக்கிற ஞானத்தையும் நீங்க வெளிய பயன்படுத்துற கருவிகளையும் இணைக்கிற ஒரு சக்தி. இதுதான் பழங்கால தத்துவங்களை பயங்கர பவர்ஃபுல்லான டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியா மாத்திர மேஜிக். ஐயாவோட போதனைகள்ல இருந்து முதல் விஷயத்த பாப்போம். மனம் என்னும் மாயா. நம்ம மனசு இருக்கே, அது ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது. யோசனைகளை உருவாக்கிட்டே இருக்கும். அதை அடக்க நினைக்கிறது கடல் அலைய கையால நிறுத்து நினைக்கிற மாதிரி தான். அது நடக்காத காரியம். இத இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல எப்படி பாக்குறது? சோஷியல் மீடியால நீங்க பண்ற அந்த முடிவே இல்லாத ஸ்க்ரோலிங், வந்துட்டே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ், இதுதாங்க டிஜிட்டல் மனம். இதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு மாயன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்க நிஜமாலே டீப் ஒர்க்ல கவனம் செலுத்த முடியும். சரி, இப்ப ஐயாவோட ரெண்டாவது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு கருத்துக்கு வருவோம். மனதில் உறுதி வேண்டாம். என்னது? இலக்க அடைய உறுதி வேண்டாமா? ஆமாங்க, ஒரு குறிப்பிட்ட ரிசல்ட் கிடைச்சே ஆகணும்னு நம்ம பிடிவாதமா இருக்கிறது தான் நம்மள பல சமயம் தடுத்து நிறுத்துதுன்னு அவர் சொல்றார். இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யும்னு பாருங்க. நீங்க செய்யற வேலையில மட்டும் கவனம் வைங்க. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க. தினமும் உங்க கண்டென்ட் பிளானை செயல்படுத்துங்க. ஆனா எத்தனை லைக்ஸ் வந்துச்சு, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு மண்டையை போட்டு உடைச்சிக்காதீங்க. இது த காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்கோட ஆன்மீக வெர்ஷனும் கூட சொல்லலாம். அடுத்து மூணாவது விஷயம், குழந்தை நிலையே ஞான நிலை. ஒரு குழந்தை மாதிரி எந்தவித முன்முடிவும் இல்லாம மனச தெரிந்து வச்சு இந்த உலகத்தை பாக்குறது தான் உண்மையான ஞானம். இந்த மனநிலை தான் ஏஐய கத்துக்கிறதுக்கான சீக்ரெட் சாவி. ஏஐய ஒரு கஷ்டமான பாடமா பார்க்காதீங்க, ஒரு விளையாட்டு பொருளா பாருங்க. அதோட விளையாடுங்க, வித்தியாசமான கேள்விகளை கேளுங்க, தப்பு பண்ண பயப்படாதீங்க. இந்த குழந்தை மனசோட நீங்க ஏஐய அப்ரோச் பண்ணா ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, தத்துவம்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு என்ன பண்றது? எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? இந்த ஆழமான ஞானத்தை காசு சம்பாதிக்கிற ஒரு திட்டமா எப்படி மாத்துறது? இதோ அதுக்கான 4 ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப்ஸையும் நல்லா கவனிங்க. ஸ்டெப் 1, உங்களுக்கான ஒரு தனி பாதைய கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு, டிஜிட்டல் உலகத்துல மன அமைதி. ஸ்டெப் 2, ஒரு சிம்பிளான ப்ராடக்டை உருவாக்குங்க. ஒரு 30 நாள் வாட்ஸ்அப் தியான பயணம் மாதிரி. ஸ்டெப் 3, உங்க அறிவை பகிர்ந்து மக்களை இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குங்க. ஸ்டெப் 4, இந்த எல்லா வேலையும் வேகமா செய்ய ஏஐய பயன்படுத்துங்க. உங்க வேலைய ஒரு சூப்பர் ஹியூமன் லெவலுக்கு கொண்டு போங்க. இதோட விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்லைட பாருங்க. முன்னாடி ஒரு பிளாக் போஸ்ட் எழுத உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகியிருக்கலாம்.
ஆனா இப்போ உங்க ஞானத்தையும் ஏஐ டூல்ஸையும் ஒன்னா சேர்க்கும்போது அதே வேலைய வெறும் 20 நிமிஷத்துல முடிக்கலாம். இதுதாங்க இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறையோட உண்மையான பவர். பாருங்க, நாம பேசிட்டு இருக்கிறது வெறும் ஃபைல்ஸா அடுக்கி வைக்கிறத பத்தி இல்ல. இது உங்களோட ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தகவல்களை சும்மா சேகரிக்கிற ஒரு ஆளா இருக்கிறதுல இருந்து ஒரு மதிப்பை உருவாக்குற ஆளா மாறுற பயன் இது. இப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க யாரு? தகவல்களை சேகரிச்சிட்டே இருக்கிற ஒரு டிஜிட்டல் துறவியா? இல்ல அந்த அறிவை வச்சு ஒரு வேல்யூவை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு செயல்படும் குருவா? சாய்ஸ் உங்க கையில தான். சரி, எப்படி ஸ்டார்ட் பண்றது? இதோ உங்களுக்கான முதல் 3 ரொம்ப தெளிவான ஸ்டெப்ஸ். 1, இந்த ஐயா ஏஐ தத்துவத்தை முழுசா உள்வாங்குங்க. 2, உங்க 30 நாள் வாட்ஸ்அப் ப்ராடக்ட உருவாக்குங்க. 3, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்க 6 மாச கண்டென்ட் பிளானை இப்பவே ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான எல்லா விஷயமும் உங்ககிட்டே தான் இருக்கு. இப்போ கேள்வி இது ஒண்ணுதான். உங்க உள் மனசுல இருக்கிற ஞானத்தையும் உங்க கையில இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த கருவியும் ஒன்னா இணைக்க நீங்க தயாரா?